எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்பட்டு விடலாம். மாற்றி யோசனை செய்யாமல் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்சா மெம்பர்ஷிப் எடுங்க, சூப்பர் சேட் பண்ணுங்க, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். ஹாப்பி தீபாவளி. நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நல்லா முருகலாக எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். நம்ம வெங்காயத்தை மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணித்தூள், பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்துக்கலாம். சிக்கன் நேற்று மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் முருகலை எடுத்த வெங்காயத்தை ஆற வச்சிடலாம் தனியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி தூளை போட்டுக்கலாம். பட்டை லவங்கத்தெல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் மேலே புதினா மல்லியை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தயிரை ஊற்றிக்கலாம். லெமன் நல்லா புழிஞ்சிக்கலாம். மேலே அந்த பொரிச்சு எடுத்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். மொத்தமாக என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். சிக்கன் தம் பிரியாணி வேறு லெவலில் பண்ணுறோம் நம்ம. ஓகே, நல்லா சூப்பராக மேக்னேட் ஆகிற அளவுக்கு மசாலாலாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு அழுத்தமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். லெக் பீஸு ப்ளஸ் பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் கலந்து தான் போட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். மேக்னேட்டாய்ஸ் மினிமம் திரும்ப சொல்கிறேன், மினிமம் ரெண்டு மணி நேரமாச்சு ஊறணும். மினிமம் ஒரு நைட் ஊறணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அதில் நெய்யை விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பட்டெல்லாம் வாங்கலாம், அந்த சுடு தண்ணியில் போட்டுப்போம் நம்ம. பிறகு புதினா மல்லி எல்லாத்தையும் நம்ம போட்டுப்போம் அந்த தண்ணியில். நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். பாஸ்மதி ரைஸு 15 மினிட்ஸ் ஊறினா போதும் பாஸ்மதி ரைஸு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா அரிசி அள்ளி போட்டுக்கிறேன். ஊற வச்ச அரிசி அள்ளி போட்டுக்கிறேன். பாஸ்மதி ரைஸு உடையாமல் போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா 5 மினிட்ஸ் தாங்க, 50% அரிசி வந்தால் போதும். அப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம. பிறகு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஊற வச்சிருந்த மசாலா ரெண்டுனா ஊறிடுச்சு. அதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கிருப்போம் தெரியுமா, அந்த எண்ணெயிலேயே போட்டு சமைக்க ஆரம்பிப்போம். அப்போ அது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த சிக்கனை போட்டு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ், இந்த வெங்காயம்லாம் பொரிச்ச வெங்காயம்லாம் பேல போட்டு தம் போடுறது ரெடி பண்ணிடலாம். ஒரு வழியே மேலே அந்த ஃபாயில் சார்லாம் தம் போட ரெடி பண்ணி இப்படி தான் தம் ரெடி பண்ணுவேன். ஹாய் மக்களே, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் ஓப்பன் பண்ண போகிறோம். தம் ஓப்பன் பண்ண போகிறோம். 40 நிமிஷம் கழிச்சு சூப்பராக தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. வேற லெவல் பொல ஹைதராபாத் வந்திருக்கு. பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணிக்க மக்களே. சூப்பராக வேற லெவலில் பிளேட்டில் வச்சு இப்போ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்க மக்களே. லவ் யூ ஆல். சிக்கனை பாருங்கள், வேற லெவலில் சாஃப்டாக வந்திருக்கு. உம்மா